தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருங்கள். இந்த தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் அடைவதற்கு நான் என்ன செய்யணும்ங்கிறத ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை ஜனங்களோடு கூட இடைப்படுகின்ற பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருத்தர் வர்றாரு. வந்துட்டு, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளை இட வேண்டும். அப்போ ஆண்டவர்கிட்ட அந்த அருமையான மகன் வருகின்ற பொழுது ஆண்டவரை எந்த நிலையில் வச்சிருக்கிறாரு? ஒரு ஜட்ஜை போல, பஞ்சாயத்து பேசுவாங்கல்ல, அவரை போல வைத்து பஞ்சாயத்து பண்ணுங்கய்யா, எனக்கும் என் சகோதரனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு கிடைக்க வேண்டிய பாகம் எனக்கு கிடைக்கும்படி என் சகோதரன்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவரும் தெளிவா பதில் சொல்லுகின்ற காரியம், என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாக பங்கிடுகிறவனாக வைத்தவன் யார்னு சொல்லிட்டு தான் அடுத்த காரியத்தில் சொல்லும்போது பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த காரியத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம், நீங்களும் நானும் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஒரு எச்சரிப்பை கொடுக்கும்போது என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்னா, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலக வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது இந்த பொருளாசை, பொருட்கள் மேல கண்கள் போகின்ற பொழுது, இன்னைக்கு கோர்ட்டில் எத்தனை கோடி வழக்கு இருக்குது, எத்தனை கோடி குடும்பங்களுக்குள்ள பிரிவினை. இந்த பிரிவினை இங்க வந்ததோடு மாத்திரம் இல்ல, சர்ச்சுக்குள்ளையும் போய் இன்னைக்கு சிஎஸ்ஐ திருச்சபையில் மதுரையில் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. என்னென்ன காரியங்கள்லாம் அங்கே நடக்குங்கிறத பார்க்கலாம். சரியா? அப்போ கேவலம் ஒரு போஸ்டிங்காக பல ஆயிரங்களை செலவு பண்ணுறது, செலவு பண்ண பிறகு பொருளை சம்பாதிக்கணும், நாம் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி கோடியை கொடுக்குறாங்க. ஆனால் இயேசு இருக்கிறாரா? இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக நமக்கு முன்பாக வைக்கின்ற காரியம், என்னிடத்துல நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகுங்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை வைத்ததோடு மாத்திரமல்ல, என்னிடத்துல நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஊழியத்தின் பாதையில நான் ரொம்ப மதிக்கக்கூடிய அண்ணன் ஸ்டான்லி இருக்கிறாங்க, வெள்ளூர்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய செய்தியை நான் கேட்பது உண்டு. அப்படி செய்தியை கேட்கின்ற பொழுது அவர் ஒரு ஊழிய ஸ்தாபகர். ஊழியத்தில் அவரும் தேவனால் பயன்படுத்தப்பட்டு பல ஆயிரம் ஊழியர்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின ஒரு மனிதர். அவருடைய செய்தியில் ஒரு நாள் அண்ணன் பகிர்ந்து கொள்றாங்க, பண ஆசையை குறித்து, பணத்தை குறித்து பேசுகின்ற பொழுது, ஊழியத்துக்கு என்ன தேவை? பணம் தேவை. பணம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஊழியத்துக்கு பணம் தேவைதான். ஆனால் அதே நேரம் பணத்துக்காக என்ன செஞ்சிடக்கூடாது? ஊழியம் செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு ஊழியர்களுடைய பாதையில் பார்க்கின்ற பொழுது அநேக ஊழியங்கள் பின்வாங்கி பின்னோக்கி போகிறதற்கு காரணம் ஒன்று உண்டுன்னு சொன்னா, பணத்துக்காக ஊழியம் செய்கின்ற ஊழியர்கள் இன்றைய நாளில் வந்துவிட்டபடியினால் ஆரம்பம் நல்லா இருக்குது. ஆனால் பின்னான காலகட்டத்தில் ஒரு பரிதாபமான
நிலைக்குள்ளாக நாம் சென்று விடுகின்றோம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும்போது, நான் ஐஸ்வர்ய சம்பந்தன் தான்ப்பா, என்னிடத்துல எல்லாமே இருக்குது, நீங்களும் ஒரு ஐஸ்வர்யவானாக திகழ வேண்டும் என்று சொன்னால் உலகத்துல உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் மிக அருமையாக இந்த இடத்துல சொன்னதோடு மாத்திரமல்ல, இன்னொரு இடத்திலையும் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார். மார்க்கு எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக கடந்து வருவோம். 10வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். ஒரு சமயத்தில் ஒரு ஆலயத்தில் அமர்ந்திருந்து தேவ மனிதர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தையை கேட்ட ஐஸ்வர்யவான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பணக்காரங்கள்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமா முடியாதா ஒரு கேள்வியை கேட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? போகலாமா முடியுமா முடியாதா? கஷ்டம்தான். பொருள் ஆசையோட இருந்தாங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்தில் தேவன் கொடுத்த பொருட்களை பயன்படுத்துகிற விதம் தான் முக்கியம். முன்னான வசனத்தில் பார்க்கும்போது ஒரு வாலிபன் வருகின்றான். அவன் மிகுந்த 22வது வசனத்தில் பார்க்கும்போது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து போயிட்டார். அவருடைய இருதயத்துக்குள்ளேயும் ஒரு வாஞ்சை இருந்தது, ஆசை இருந்தது. நானும் எங்க போனோம்? நித்திய ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினான், வாஞ்சித்தான். 17வது வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறாரு. ஆண்டவர் கற்பனையெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் கையை கொள்ளுன்னு சொல்றாரு. அவன் எல்லாம் சொல்லும்போது, நான் சிறு பிராயம் முதல் இதெல்லாத்தையும் நான் கை கொண்டிருக்கிறேன் நீ சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் சொல்ற காரியம், உன்கிட்ட இருக்கிற ஒரு குறை உண்டு நீ சொல்லி சொன்னதோடு மாத்திரமல்ல, உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் சொல்ற காரியம், ஒரு ஐஸ்வர்யவான் விரும்பின மனிதன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்பினவன், வாஞ்சித்தவன், வசனத்தின்படி கற்பனைகளெல்லாம் கை கொண்டிருக்கிறவன். ஆனா ஐஸ்வர்யம் அவனிடத்துல திரளாய் இருந்த பொழுதிலும் அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தனக்கு முன்னே இருக்கின்ற தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய சகோதரிய, தன்னுடைய பிள்ளைகளை பார்க்காம தானே வைத்து இந்த ஐஸ்வர்யத்தின் மேல ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா முன்னால பசியினால் பட்டினியினால் இருக்கக்கூடிய சகோதரனை கண்ணோக்கி பார்க்காத ஒரு சூழ்நிலையில நிற்கிறபடினால் ஆண்டவர் அவனுடைய முகத்தை பார்க்கிறவர் மாத்திரம் இல்ல, இருதயத்தை பார்க்கின்ற ஆண்டவர் அவனிடத்துல காணப்பட்ட குறையை சொல்லி, நீ கொடுக்க வேண்டியது இருக்குப்பா, உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு, தரித்திரருக்கு கொடுன்னு சொன்ன உடனே பணம் போயிருமே, ஏன் பணம் போயிருமே, என் காசு குறைஞ்சிருமேன்னு சொல்லி
அவன் மனதில்லாதிருந்தபடினால் வார்த்தையை கேட்டு மனம் மடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்போ ஆண்டவர் இந்த நாளில் காலை வேளையில தேவ ஆவியானவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், நானும் நீங்களும் தேவனிடத்துல ஐஸ்வர்யவான்களாய் திகழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு முன்னே இருக்கிற சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த ஐஸ்வர்யவான் இடத்துல அந்த சிந்தை காணப்பட்டபடினால் துக்கத்தோடு அவன் படந்து போயிட்டான். ஆனாலும் ஆண்டவர் இன்னொரு பக்கத்துல சொல்லும் பொழுது பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு முன்பாக கற்றுக் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, தேவனிடத்துல நீ ஐஸ்வர்யவானாக திகழணும். ஏன்னா எனக்கும் ரொம்ப பெருமை உண்டு, எனக்கும் ரொம்ப பெருமை உண்டு. ஏன்னா படிக்கிற காலத்தில் நான் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கல. எங்கள் அப்பா வீட்டில் நான் ராஜா மாதிரி இருந்தேன். என்னன்னாலும் செய்யலாம், ஆனால் கண்டிஷன் உண்டு. ஆனாலும் அப்பா கிட்ட 25 பைசாவை திருடி 50 கிராம் அல்வா வாங்கி தின்ன நாள் உண்டு. அப்பாட்ட கேட்கறதுக்கு பயம், டேய் அல்வாவை வேணும்னு சொல்லி அடிச்சிருவாங்க. ஆனால் பாக்கெட்டில் இருக்கிற 25 பைசாவை திருடி அல்வாவை களவு பண்ணி சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு. ஆனாலும் எனக்கு பெருமை நிறையா உண்டு. நானும் ஒரு பெரிய பணக்காரனாகுவேன், நல்ல ஒரு பணக்கார இடத்துல திருமணம் முடிப்பேன், நான் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவரோ என்னை ஊழியத்திற்கு ஒரு குருவான ஒரு மூலமாக அழைத்த பொழுது, யார் இந்த வேலைக்கு போவா? பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு பசியா பட்டினியா நிற்கணும், அடி வாங்கணும், இந்த வேலையெல்லாம் நமக்கு வாய்க்கு படாதுன்னு சொல்லி நான் நின்றவன் தான். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை பிரித்தெடுக்கும் போது தகப்பன் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தாரு. பல கஷ்டத்தின் மத்தியில் கடந்து சென்றாலும் அது இல்லைப்பா, நான் தான் உன்னை நிறைக்கிறவர், நான் தான் உன்னை வழி நடத்துகிறவர், நீ என்னிடத்தில் ஆசீர்வாதமாய் இருன்னு சொல்லி நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா நிற்கிறேன்னு சொன்னா. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது பொருளாசை குறித்து எச்சரிக்கை ஆயிரு. இந்த பொருள் உன்னை நரகத்துக்கு தள்ளிரும், என்னை விட்டு பிரிச்சிரும். ஆகையினால என்னிடத்துல நீ ஐஸ்வர்யவானாக திகழ வேண்டும் என்று சொன்னால் நீ பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அடிமை இந்த இடத்துல பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். இன்னைக்கு வட்டிக்கு கொடுக்குற பார்ட்டிஸ்லாம் நிறைய பார்ப்பீங்க, அவங்களுக்கு பணம்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்க சம்பளம் போட்டாச்சுன்னா உடனடியாக வந்து நின்று பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் பணம் வருது, ஆனால் இவன் பட்னியில் தான் இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகின்ற காரியம், பொருளாசை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. நீ யார் என்று சொன்னா, நீ உனக்கு முன்னால் இருக்கின்ற தரித்திரனை அடக்கி ஆள்வதோடு மாத்திரமல்ல, நீ அடிமையாக வைத்திருக்கின்றாய். ஆகையினால நீ அடிமையா வைக்கிறதுக்கு உனக்கு உரிமையை நான் கொடுக்கல, சகோதரனிடத்துல அன்பு செலுத்துன்னு தான் நான் சொல்லி இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சாலமோன் மூலமா இந்த இடத்துல எழுதினதோடு மாத்திரமல்ல, நீ வாழ்கின்ற உலகத்துல ஆளுகை செய், ஆனா தரித்திரனை கொடுமை பண்ணி ஆளுகை செய்யாம அன்பு செலுத்தி ஆளுகைன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்.
அப்போ இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் தேவனுக்குள்ளாக ஒரு ஐஸ்வர்யவானாக நானும் நீங்களும் திகழ வேண்டும் என்று சொன்னால், எனக்குள்ள உங்களுக்குள்ள பொருள் ஆசை இது வரவே கூடாது. பொருள் தேவைதான், ஆனால் ஆசைப்பட்டு தவறான காரியங்களுக்குள்ள கடந்து செல்லாதபடிக்கு நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதைதான் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், நான் உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறவர். ஆனா பொருட்கள் மேல ஆசை உடையவராய், இச்சை உடையவராய் பாவமான கிரியை செய்திராதீங்க, பாவமான காரியங்களை உள்ள உட்படுத்திடாதீங்க. அதை தான் ஃபாதர் அருமையா பாடும்போது பாடல் பாடினாங்க. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா ஓ அபிஷேகம் சொல்லி சொன்னாங்க. அடுத்து ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் ஓ அபிஷேகம். ஒரு நல்ல எச்சரிப்புள்ள ஒரு பாடல். ஃபாதர் அருமையா ஸ்டான்ஸாவை கத்தர் அவருக்கு கொடுத்து பாட சொல்லுகின்ற பொழுது, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம், அதே நேரம் ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம்னு சொல்லி அருமையா பாடல் பாடினாங்க, கேட்கிறோம். ஆனா இதற்கு நீங்களும் நானோ கீழ்ப்படுகின்றோமா என்று சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். வாலிபன் வருகின்றான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறான். தரித்திரருக்கு கொடு, ஆஸ்திய கொடுக்க மனமில்லாதபடியினால் துக்கத்தோடு கடந்து போனான். நீங்களும் நானும் துக்கத்தோடு கடந்து செல்லாமல் ஐஸ்வர்யம் உள்ளவரா கொடுப்பேன் என்ற மனதோடு கூட ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே நீங்க சொன்னபடி பொருள் ஆசை இல்லாதவனாய் நான் உமக்கென்று வாழ அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம தீர்மானத்தோடு கடந்து சென்று வாழ்வோம் என்று சொன்னால் நான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த ஆண்டவர் என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுவதற்கு தன்னையே அவர் ஒப்பு கொடுத்து நம்மை மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல 9வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:9. இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்லுகின்ற காரியம், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், சித்தம். ஆனா நீங்களும் நானும் வாழ்கின்ற உலக வாழ்க்கையில ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் என்பதை இந்த இடத்துல அவர் சொன்னதோடு மாத்திரமல்ல, நாம் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் ஆயிட்டார்னா தரித்திரர் ஆனாரே. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பை அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய மகனால் வழி நடத்தப்படுகின்றோம். ஆனா நான் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு என்ன செய்றார்னா, ஆண்டவர் தரித்திரராகி இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது ஏராளமான காரியங்களை நல்லவராக நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர் என்ன செய்தாரு, நமக்காக அவர் சிலுவை மரத்துல தரித்திரராக நின்றதோடு மாத்திரமல்ல, அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறோம் சொல்லி மிக அருமையா எழுதியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இன்றைய நாளில பார்க்கின்ற பொழுது என்னை என் ஆண்டவர் மாற்றுகிறவர் என்பதை அறிய வேண்டும். என்னை அவர் மாற்றுவதற்காக தரித்திரராகி ஒன்றும் இல்லாதவராக சிலுவையின் மரண பரியந்தம் என்னை தாழ்த்தினபடின தன்னை அவர் தாழ்த்தினபடினால் இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் மூலமா சந்தோஷத்தை பெற்றிருக்கிறேன். அவர் மூலமா பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேன். அவர் மூலமா நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து செல்வேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். இதை பவுல் அப்போஸ்தலன் அறிந்திருந்தபடியினால் அனுபவித்தபடியினால் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது இந்த காரியத்தை எழுதுகின்றார். சாதாரணமான பவுல் அப்போஸ்தலன் அல்ல, கல்வியில சிறந்தவர் தான். அவங்க அப்பா அந்த நாட்களிலே கப்பல் வச்சு அவங்க வியாபாரம் பண்ணின ஒரு மனிதன். ஆனா கிறிஸ்து இல்லாமல் மத வைராக்கியத்தில் வளர்ந்தவர். ஆனாலும் கடைசியில ஆண்டவரை அறிந்த பின்பாக எல்லாத்தையும் விட்டுட்டாரு. எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம் நான் அனுபவிக்கிறேன்ப்பா கொரிந்து திருச்சபையே, நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டு நானும் நீங்களும் தேவனுக்குள்ள ஐஸ்வர்யவானாக வரணும்னு சொன்னா என் ஆண்டவர் என் நிமித்தமாய் தரித்திரராகி சிலுவை சுமந்து அவர் அடிக்கப்பட்டார். மறந்துடாத, இந்த சிலுவை என்னை மாற்றினது, உன்னையோ மாற்ற வல்லமை உள்ளது. நீ ஒரு ஐஸ்வர்யமானா திகழ வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை மறந்துடாத, அவர் உன்னை மாற்றுகிறவர் என்று சொல்லி இந்த அருமையான கொரிந்து திருச்சபைக்கு சொன்னதோடு மாத்திரமல்ல, கொலோசை திருச்சபைக்கு அவர் எழுதும்போது இவ்விதமாக எழுதுகின்றார். கொலோசையர் நிருபம் 1வது அதிகாரத்தில் 16, 17 2 வசனத்தை வாசிக்கலாம். இங்க பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது, கொலோசை திருச்சபையே, இந்த திருச்சபையில நீங்கள்லாம் அங்கத்தினரா இருக்கிறீங்க, நீங்கள் இந்த ஆண்டவரை அறிய வேண்டும் என்று சொன்னால், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே அவருடைய கரத்துல தான் இருக்குது. ஆனா அவை எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் எல்லாமாக இருப்பதோடு மாத்திரமல்ல, முதல் வசனம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துல சொல்லும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த பின்பாக மனிதன் மாறிட்டா, மனிதன் மாறின பின்பாக அவனை மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்து இன்னைக்கு மாற்றினபடியினால் இன்னைக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த இடத்துல உட்கார்ந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் என் ஆண்டவரை நான் அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டு, தெரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் தெரிந்து கொண்டு, புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல புரிந்து கொண்டு நான் செயல்படுவேன் என்று சொன்னால், என்னை ஆண்டவர் மாற்றி தரித்திரத்தில் அல்ல, அவர் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பதற்கு வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். கோவிட் காலம் நடந்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் கருவந்தியா என்ற பகுதியில் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருந்த ஒரு அருமையான சகோதரன் ஸ்டீஃபன் ராஜ்குமார் போலியோ வியாதியினால
அவர் பாதிக்கப்பட்டு கால சாட்சி தான் அவர் நடப்பார். இந்த மனிதர் ஊழியத்தின் பாதையில பீகார்ல இருந்து மத்திய பிரதேச மாநிலத்துக்கு மாற்றப்பட்ட சூழ்நிலையில ரோட்ல நின்று டிராக்ஸ் தான் கொடுத்தாரு. ஆர்எஸ்எஸ்காரங்க வந்தாங்க, அவனை ரூமுக்கு கூட்டு போய் அடின்னு அடிச்சதோடு மாத்திரமல்ல, தலையில ஷூவுடைய பின்பக்கத்தை வைத்து உச்சியில அடிக்கிறாங்க. அடிப்பது எதற்காகனா, இவன் அடிபட்டு கொஞ்ச நாள்ல பைத்தியமாகி விடுவான் என்பதற்காக வெளிக்காயம் தெரியாம உச்சில ஷூவால அடிச்சாங்க. இயேசுவே என்கின்ற வார்த்தையோடு அவர் கடந்து வந்தார். ஆனாலும் அந்த இடத்துல அவர் விதைத்த விதை இன்னைக்கும் பலன் தந்து அதே இடத்துல தேவன் ஆலயத்தை கட்டுவதற்கு இடத்தையும் கொடுத்திருக்கிறார். விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் ஊழியத்தின் பாதையில நிற்கின்ற பொழுது, அண்ணே எனக்கு அலவன்ஸ் மட்டும்தான். சர்ச்சு பூட்டிட்டாங்க. சர்ச்சு பூட்டப்பட்ட சூழ்நிலையில விசுவாசிகள்ல கஷ்டப்பட்டவங்க ஏராளமான பேர் வர்றாங்கன்னு. வருகின்ற பொழுது பசியா இருக்கிற ஏதாவது கொடுங்கிறது எதிர்பார்த்து வர்றாங்க. அவங்கள பார்க்கும்போதே எனக்கு இருக்கிறத கொடுப்போன்னு சொல்லி என் வீட்டில் அரைமூட அரிசி இருந்துச்சுன்னு 1 கிலோ பருப்பு தான் இருந்துச்சு. ஆனால் வர்றவங்களுக்கெல்லாம் நான் அரிசியையும் பருப்பையும் நான் கிட்டத்தட்ட 45 நாட்களாக அதே அரிசி தான், கடைக்கு போய் வாங்கலை, அதே பருப்பு தான் என்கிட்ட இருந்துச்சு. அதை எடுத்து கொடுத்து கொண்டே இருந்தேன். என் நிமித்தமா அநேகர் போஷிக்கப்பட்டாங்கன்னு, எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கன்னு சொல்லி சாட்சி பகிர்ந்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னிடத்தில் உள்ளத நான் கொடுத்தேன்னா என்னை அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இதை உணர்ந்துதான் பவுல் சொன்னார், இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார், தன்னை ஒப்பு கொடுத்தார், நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும். உலகத்தின் பார்வையில ஐஸ்வர்யவானா இராதபடிக்கு தேவனுக்குள்ளாக ஐஸ்வர்யவானாக திகழ. ஆண்டவரை நான் அறிந்து கொள்ளணும், அனுபவிக்கணும். இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளணும், அனுபவிக்கணும். பின்னால அறிவிக்கின்ற ஒரு பாத்திரமா திகழ்வேன் என்று சொன்னால் அநேகரை போஷிக்கவும் முடியும், அநேகரை வழி நடத்தவும் முடியும், அநேகரை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவதோடு மாத்திரமல்ல பரிபூரண நிலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது நாம் ஐஸ்வர்யவானாக நாம் மாற்றப்படுவதோடு மாத்திரமல்ல, நாம் அடுத்து என்ன செய்யணும்னா, நாம பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொடுக்கிற உன்னதமான அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும் என்பதற்கு ஆதாரமா யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் உலகத்தின் அதிபதி, ஒரு சாதாரண ஒரு போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் முன்னால நின்று கொண்டு குற்றமறியாதவர் குற்றவாளியாக நிற்கின்ற பொழுது பிலாத்து சொல்லுகின்ற காரியம், என்னோட நீ பேசுறது இல்லையா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்று. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது உன்னை விடுதலை பண்ணவோ எனக்கு அதிகாரம் உண்டு. நான் பெரிய போஸ்ட்ல இருக்கிறேன்ப்பா, அதிபதியா இருக்கிறேன்ப்பா, ஆனா உன்னை என்கிட்ட கொண்டாந்துட்டாங்க. கொண்டு வருகின்ற சூழ்நிலையில உன்னை சிலுவையில் அடிக்கவும் முடியும்,
விடுதலை பண்ணவும் முடியும்னு சொல்லி அங்க நம்ம ஆண்டவரை பார்த்தே அவன் சொல்லுகின்ற பொழுது அவன் செய்த காரியத்தில் ஒரு தப்பு என்னன்னா, இந்த அதிகாரமோ இந்த பவரோ யாரு கொடுத்ததுங்கிறத அவன் மறந்துட்டான். நீ உலக வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது மறந்து விடக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கிறோம். கொடுத்தவரை மறந்து விடுகின்ற சூழ்நிலையில காணப்படுகின்ற பொழுது இங்க காணப்பட்ட இந்த பிலாத்து ஆண்டவரை பார்த்தே சொல்றாரு. ஆனா அவர் மனைவியின் மூலமா எச்சரிப்பையும் கொடுத்த சூழ்நிலையில நிற்கும் போது கேட்கிறாங்க, இவரை நான் விடுதலை ஆக போறேன்னு. ஆனா ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இவரை சிலுவையில் தூண்டி விடுற கூட்டம் தூண்டி விடுறாங்க. ஆனா கடைசியில ஜனங்களுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏன்? என்னுடைய அதிகாரம், என்னுடைய போஸ்ட் எனக்கு முக்கியம், இயேசு கிறிஸ்து முக்கியம் இல்லைங்கிறத அவன் அந்த நேரத்தில் மறந்து போய் ஆண்டவரை சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். ஆனா பின்னான காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த பிலாத்து முடிவு எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, பைத்தியம் பிடித்தவராக தற்கொலை செய்து கொண்டு ஒரு குளத்துல 3 நாள் அவருடைய பாடி மிதக்கின்றது. 3 நாள் அவருடைய டெட் பாடி மிதக்குது. இவர் யார்? அதிபதி, அதிகாரமுடையவர். ஆனா நாட்கள் கடந்து செல்லும் பொழுது அவர் பைத்தியமாறாரு. மனுஷர்களால கைவிடப்படுறாங்க, அதிகாரம் இல்லை. கடைசியில மரணித்த பின்பாக 3 நாள் குளத்துல அப்படியே அனாதையா கிடக்கிறான். இது வரலாறு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நிற்கின்றோம். என் ஆண்டவர் கொடுக்கிறவர். அதிகாரத்தை எல்லாம் அவர் கொடுத்துட்டார். ஆனா பிலாத்து மறந்து அவரிடத்திலே கேட்கிறார். ஆனா கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தல. ஆனா ஆண்டவரோ கிருபை நிறைந்தவராக, நம்மேல் இரக்கம் நிறைந்தவராக, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்துல, செய்ய வேண்டிய நேரத்துல, செய்ய வேண்டியவங்களுக்கு சரியா செய்யுங்க. நீங்க செய்கின்ற பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல நான் உனக்கு கொடுக்கிறவர்ப்பா. எதை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல பார்க்கின்ற பொழுது 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாருக்கு? சீஷர்கள். யார்? நம்ம தான். அப்போ இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உரிய சீடனாக இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீடர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அதிகாரம் பெற்ற ஜனம். எதைன்னு சொல்லி பார்க்கும்போது அசுத்த ஆவிகளை, சகல வியாதிகளை, சகல நோய்களை நீக்கவும் அதிகாரம் பெற்ற ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ என் மனைவியோட நான் இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கின்ற பொழுது கோவிட் வந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்த வியாதி என்னன்னா கேன்சர்னு சொல்லி எம்ஆர்ஐயில் ரிப்போர்ட் வந்துச்சுது. 3rd ஸ்டேஜில் இருந்துச்சு. ரெக்டத்தில் ஒரு கட்டி ஒன்று இருக்குது, 3rd ஸ்டேஜின்னு சொல்லி வந்துருச்சுது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தோம். உள்ளத்துக்குள்ள பல குழப்பங்கள், பிரிவினைகள் எல்லாம் இருந்துச்சுது, போராட்டங்கள் இருந்துச்சுது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து குடும்பமா
செயின் ப்ரேயர் போட்டு பிள்ளைகள்ல இருந்து எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. டெஸ்டிங் அடுத்து போகும்போது கொலனோஸ்கோபிக்கு போகும்போது 20 நாள் கழிச்சு போனால் டாக்டர் கொலனோஸ்கோப்பியை போட்டுட்டு என்ன இதில் ஒன்றுமே இல்லை, என்ன இதில் ஒன்றுமே இல்லை, எங்கே போச்சுது, எம்ஆர்ஐயில் சொல்லி இருக்குதா, எம்ஆர்ஐயில் சொல்லி இருக்குதுன்னு அவர் ஒரு இந்து மனிதர் நம்ப முடியலை. ஆனால் பெட்டில் இருக்கும்போதே என் ஆண்டவர் தொட்டார், என் ஆண்டவர் விடுதலை தந்தார்னு சொல்லி கொலனோஸ்கோப்பியில் கொடுத்த ரெஸ்ட்டை வச்சு சாட்சி சொன்னாங்க. அவருக்கு சந்தேகம். அதுக்கு அடுத்து நான் இன்னொரு டெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னார். அதுக்கும் போனாங்க, அதுலேயும் ஒன்றும் இல்லை. பயாப்சிக்கு அனுப்புனாங்க, அதுலேயும் ஒன்றும் இல்லை. பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுவேன்னாங்க, ஒன்றும் இல்லை. இன்னைக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக இருப்பதோடு மாத்திரமல்ல, ஊழியத்தின் பாதையில் இன்னைக்கு ஆண்டவர் மகளை பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் கொடுக்கிறவர். இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார்னா ஜீவனை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க போங்க, புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க. உங்க முன்னால இருக்கிற அசுத்த ஆவி பிடித்தவங்களை துரத்துங்க, வியாதிகளை நோய்களை குணப்படுத்துங்க. இன்னைக்கு நானும் என் மனைவியும் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஊழியத்தின் பாதையில் கடந்து செல்கின்ற பொழுது ஒரு சர்ச்சில் மெசேஜ் கொடுத்தாங்க. அந்த சர்ச்சினுடைய ஊழியருடைய மனைவி டெலிவரி டைமுக்கு வந்துட்டாங்க. ஆனால் டெலிவரி டைம் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லி நீ உயிரோட இருப்பியா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கலக்கத்தோடு அவங்க நின்னாங்க. வசனத்தை சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து 1 வாரம் ஆச்சுது. அந்த தம்பி ஃபோன் அடிக்கிறார். ஃபோனை நான் எடுக்கிறேன். அண்ணே, அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கண்ணே, தேவன் சுகமான பிரசவத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா உள்ளவர்களாக, தேவனுக்குள் ஐஸ்வர்யவான்களாக திகழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது அதிகாரம். அதிகாரம் அதிகாரத்தை நீங்களும் நானோ பெற்றிருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நோய்களை குணமாக்க, நோய்களை சுகப்படுத்த ஆண்டவர் அதிகாரம் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, இதே 10வது அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும் உள்ள வசனத்தை பார்க்கும்போது நீங்க ஆ ஆ ஆ ஆ இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறார். நமக்குள்ள அவர் கிரியை செய்து நமக்கு என்ன வரங்களை கொடுக்க வேண்டுமோ அதை அவர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறபடினால் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். நீங்க இலவசமா பெற்றுக்கொண்டீங்க, போங்க, பிரசங்கிங்க, கொடுங்கன்னு சொல்லி சொன்ன ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு காரியம், அமர்ந்திருங்கள். நீங்களும் நானும் அவருடைய அதிகாரத்தை, வல்லமைய, வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். நீங்களும் நானும் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுவதோடு மாத்திரமல்ல, நம்மை அவர் நிரப்புவதோடு மாத்திரமல்ல, வல்லமைகளையும் வரங்களையும் கொடுத்து நம்மை அனுப்புகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்லும்போது தேவனிடத்தில் நானும் நீங்களோ ஐஸ்வர்யவான்களாய் திகழ வேண்டும் என்று சொன்னால் அவர் கொடுக்கிறவர் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற காரியம், ஆவியானவர் நம்மை வழி நடத்துகின்ற காரியம் மிகவும்
பயனுள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாக இருப்பதோடு மாத்திரமல்ல, உலகத்தின் அதிகாரம் படைத்தவர்களால, உலகத்தின் செல்வந்தம் படைத்தவர்களாக அல்ல, நம்ம மூலமா ஈஸியா செய்து முடித்து தேவன் தன்னுடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறபடினால் ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மிடத்துல எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் அமர்ந்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். கடந்த வாரம் பெந்தேகோஸ்தே பண்டிகையை நாம கொண்டாடினோம். 50வது நாள் சபையில ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். ஆனா ஊற்றப்பட்ட நாளை பிரசங்கத்தில் கேட்டோம், ஆனா பெற்றுக்கொண்டோமாங்கிறத கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா நீங்கள்லாம் நல்ல ஒரு பாஸ்டரால வழி நடத்தப்படுறீங்க, பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஒரு கூட்ட ஜனம் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பொழுது ஆண்டவர் அழைக்கின்ற ஒரு காரியம், நீங்கள் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கொடுங்க. நான் உங்களுக்கு கொடுத்ததை மற்றவங்களுக்கு கொடுங்க. கொடுப்பதற்கு முன்பாக அமர்ந்திருங்கள், அமர்ந்திருங்கள் தேவ சமூகத்தில். ஆண்டவர் இந்த நாளின் கால வேளையில் நம்மை அழைக்கிறார். நாம் அமர்ந்திருப்பதில், அவரோடு கூட ஐக்கியப்படுவதில் குறை உள்ளவர்களாக நாம் இருப்போம்னு சொன்னால் நம்ம ஒரே ஒரு தீர்மானம் எடுப்போம், ஒரே ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்வேன், நான் தரித்து கொள்வேன், உம்மை உலகத்திற்கு காண்பிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்திய தேசத்தின் வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது இந்திய தேசத்தின் முதல் இந்திய பேராயர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அசரியா, டயசிஸில் இருக்கிறவங்களுக்கு, சிஎஸ்ஐயில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருக்கிறவங்க பேராயர் அசரியாவுடைய வாழ்க்கை வரலாற்றை நல்ல அறிந்தவங்க. ஏன்னா இன்னைக்கு சிஎஸ்ஐங்கிற ஒரு அமைப்பு உண்டாயிருச்சுன்னா அதுக்கு காரணம் பேராயர் அசரியா. அதோடு மாத்திரமல்ல, இந்திய தேசத்தின் எல்லையில் ஐஎம்எஸ் என்எம்எஸ் 2 மிஷனரி சங்கங்களை உருவாக்கி சுவிசேஷ பணியை தொடங்கி இந்தியாவில் வைத்தவரும் பேராயர் அசரியா தான். ஆனால் இந்த அசரியா பேராயர் ஊருக்குள்ளாக ஊழியத்தின் பாதையில் முதலாவதாக கடந்து சென்றது யாருன்னு சொன்னா, ஃபாரின் மிஷனரியா இருந்த ரெவரண்ட் ஜான் தாமஸ். ரெவரண்ட் ஜான் தாமஸ் ஐயா அவர்கள் இந்த வெள்ளாளன் விளை என்கின்ற கிராமத்துக்குள்ளாக கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. 1 மாதம் 2 மாதம் இல்லை, பல வருடங்கள் சொன்னாலும் இந்த வெள்ளாளன் விளையில உள்ள ஒருத்தர்கள் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, ஜான் தாமஸ் ஐயரையும் ஏற்றுக்கொள்ளலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் சோர்வுற்றவராய் ஜான் தாமஸ் போய், எத்தனையோ வருடம் நான் கடந்து சென்று விட்டேன், இந்த ஊரில் என்னை ஏற்றுக்கொள்ளலை, உண்மையும் ஏற்றுக்கொள்ளலை, விரட்டி அடிக்கிறாங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லி அப்படியே சோர்ந்து அமர்ந்திருந்த வேளையில் ஆண்டவருடைய ஆவியானவர் அவரோடு இடைபடுகின்றார். மகனே, நீ இப்போ என் பாதத்தில் அமர்ந்திரு, நீ கடந்து செல்வதற்கு முன்பாக என்னுடைய பலனை, என்னுடைய வல்லமைய நீ தரித்து கொண்டவனாய் நீ அந்த கிராமத்துக்குள்ள கடந்து செல் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் மகனோடு இடைபடுகின்றார். தவறை உணர்கின்றார். ரெவரண்ட் ஜான் தாமஸ் அமர்கின்றார் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்ததோடு மாத்திரமல்ல, தேவ ஆவியானவரிடத்துல ஆலோசனை கேட்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், அமர்ந்திருந்து என்ன நீ பெற்றுக்கொண்ட? அந்த கிராமத்தில் கிரியை செய்கிற பிசாசு உனக்கு முன்னாக இருப்பதோடு மாத்திரமல்ல, அந்த மக்களை வெளியே கொண்டு வர முடியல, அதை
நீ என்ன செய்யணும்? செயலற்று போக பண்ணுவதற்கு நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி பேராயர் இடத்துல ஆண்டவருடைய ஆவியானவர் இடைப்பட்ட பொழுது ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் அதே ஊர் எல்லைக்குள்ள நிற்கும் போது வெள்ளாளன் விலையை ஆளுகை செய்கின்ற பொல்லாத பிசாசின் கிரியை கிராமத்தை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு உள்ள போறார். அந்த நாள் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத ஜனம் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டாங்க. முழு கிராமமோ ஆண்டவருக்கு சொந்தமாக்கி முதல் இந்திய தேசத்தின் பேராயராக இந்த அசரியா பிஷப் உருவாக்கப்பட்டார். அருமையானவர்களே, ஏன் இதை சொல்றேன்? இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் தேவ பாதத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிறவர், வல்லமைகளை வரங்களை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய குடும்பத்தின் தரித்திரத்தை, நம்முடைய தேசத்தின் தரித்திரத்தை மாற்ற வல்லமை உள்ளவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என்னிடத்தில் நீ ஐஸ்வர்யனாகு, நான் உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்ற வல்லமை உள்ளவர். நான் உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்ற வல்லமை உள்ளவர். சந்தேகப்படாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே நான் உம்முடைய பாதத்துக்கு வர்றேன், நான் உம்முடைய சமூகத்துக்கு வரேன், என்னை மாற்றுங்க சுவாமி, என்னை மாற்றுங்க சுவாமி, என்னை மாற்றுங்க சுவாமி. நான் எச்சரிப்போடு நடக்க எனக்கு கிருபை தாங்க சுவாமி. கேட்போமா? ஆண்டவருடைய ஆவியானவர் உங்க கூட பேசுகின்றார். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்க கூட பேசுகிறார். நீங்களும் என்னிடத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு தருகிறேன், உனக்கு தருகிறேன்னு சொல்ல முடியும். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமையை தரித்து கொண்டிருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய வரங்களை தரித்து கொண்டிருந்தீங்கன்னா, இதே காரியத்தை ஒரு பேதுருவையும் ஒரு யோவானையும் பயன்படுத்தினது போல கிராமங்களுக்குள்ள உங்களையும் பயன்படுத்த வல்லவர் நம்முடைய ஆண்டவர், வல்லவர் நம்முடைய கர்த்தர். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், அமர்ந்திருங்க. நான் அமர்ந்துவேன் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்துவேன் ஆண்டவரே. தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க என்னை மாற்றினது போல நான் மற்றவங்களை மாற்றுவதற்கு எனக்கு உம்முடைய வல்லமை தேவை, எனக்கு உம்முடைய வரங்கள் தேவை. தாங்க தகப்பனே, நான் என்ன தர்றேன். என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற பொன் பொருள் பதவி பட்டம் எல்லாமே ஒன்றும் இல்லை. நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும், என்ன மாற்றுங்க, எனக்கு உம்முடைய வல்லமையை தாங்க. கேளுங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய வல்லமைகளை, உம்முடைய வரங்களை நீங்க ஊற்றுங்க, உம்முடைய வரங்களை நீங்க ஊற்றுங்க. இவர்கள் உம்மிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் கர்த்தாவே, மாற வேண்டும் கர்த்தாவே. அப்பா, மாற்றப்பட்டவர்களாய், மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களாய் கடந்து செல்ல வல்லமையினால் வரங்களினால் நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கட்டும் கர்த்தாவே. உலகத்துக்குள்ள கடந்து செல்லும் போது எச்சரிப்போடு கடந்து செல்ல, ஆவியானவருடைய எச்சரிப்போடு கடந்து செல்ல ஆண்டவரே நீங்க பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் ஐயா. கிருபியானது கூட இருக்கட்டும். ஆலயத்துக்குள்ள வந்த ஜனம் உம்முடைய ஜனம். இந்த ஜனம் எல்லாரையும் கர்த்தர் பார்க்குறீங்க.
ஆண்டவரே, ஆலயத்துக்கு வந்த இந்த ஜனத்தை நீங்க வெறுமன அனுப்புகிறவர் அல்ல. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேலேயோ உம்முடைய கரம் இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. மகிழ்ச்சியா, சந்தோஷமா, சமாதானமா உலகத்துக்குள்ள புறப்பட்டு சென்று ஆண்டவரே, அடுத்த வாரம் வருகின்ற பொழுது புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவர்களாய், ஆண்டவரே, நடக்க முடியாத சப்பானியை உள்ளே கொண்டு வருகிறவர்களாய் திகழ ஆவியானவர் நீங்க அனுக்கிரகம் பாராட்டும். சபையின் மேல உம்முடைய விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த கிருபை என்னாலும் தங்கியிருக்கட்டும். அருமை பாஸ்டருக்காக, சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகளை உமக்குள்ள வழி நடத்துவதில், உமக்குள்ள உருவாக்குவதில், உமக்குள்ள வளர்ப்பதில் இன்னமும் இன்னமும் கிருபைகளை தாங்க. பொல்லாத பிசாசானவனும் மகனுக்கு முன்னே நின்றாலும் சத்ருவும் அவனுடைய கிரிகளும் ஒன்றும் அணுகாதபடி தேவன் நீங்க காத்துக்கொள்ளுங்க, தேவன் நீங்க காத்துக்கொள்ளுங்க. சத்துரு வெட்கப்படணும், மகிழ்ப்படணும். கிருபத்தாரும் கிருபத்தாரும் துதிகன மகிமை அனைத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.